வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒயர் ஆஃப் ஸ்பைனிஷ்லேருந்து இப்போ ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஆல்ஃபா. இந்த படத்தில் நம்ம ஆலியா பட், ஷர்வாரி அண்ட் பாபி டியோல், அனில் கபூர், ரித்திக் ரோஷன் கேமியோன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னன்னா, ஆல்ஃபான்ற ஒரு சீக்ரெட்டான சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமில் ஒரு ஆயுதமாகவே வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு தன்னுடைய உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை உருவாக்குனவங்களையே எதிர்த்து நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட சிம்பிளான கதை. அண்ட் ஓவராலாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் தாறுமாறாக செம்மையாக எடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு வீக்காக இருந்துச்சுன்னா, அனில் கபூருக்கு பாபி டியோல் யாருன்னு உண்மையாலே தெரியல. ஆலியா பட்டுக்கும் ஷர்வாரிக்கும் ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஆலியா பட்டுக்கு உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே வேணுமே சண்டை போட்டிருப்பாங்க. அது எதுக்காக சண்டை போட்டாங்கன்னு சுத்தமாக புரியல. ரித்திக் ரோஷனை ட்ரெயிலர்லேயே காமிச்சிட்டாங்க, இவங்க தான் கேமியோ வர போறாங்கன்னு. ரித்திக் ரோஷன் சீன்ஸுமே அந்த அளவுக்கு பெருசா பவர்ஃபுல்லா இல்ல. அவரை சாமியார் மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஆலியா பட்டு ஷர்வாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க செம சிரிப்பா இருந்தது. என்னதான் லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போட்டாலும் அந்த அளவுக்கு பெருசா சொல்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே நல்லா ரேசியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய சொதப்பல்கள், இதுக்காக தேவையில்லாத ஒரு இடத்துல இப்படிலாம் வச்சாங்க, இதுக்காக அந்த சாங் வருது, எதுக்காக இந்த ட்ரிப் இருக்குன்னு சொல்லி எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸே வச்சு ரொம்ப அழுத்து போச்சு தான் சொல்லணும் படம் பார்க்குறப்ப. ஓவரால் இந்த படம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆலியா பட்டோடைய ஆக்ஷன் போர்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், ஷர்வாரியோட ஆக்ஷன் போர்ஷன் நல்லாயிருக்கும், 2 பேர் வர சீன்ஸ் நல்லாயிருக்கும், எமோஷன்ஸும் டீசெண்டாக ஒர்க் ஆகிருக்கும். அதை தாண்டி இந்த படம் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குறிப்பாக இந்த படத்துக்கு போஸ்ட் கட் சீன் இல்லை போல. அப்பனா நெக்ஸ்ட் பார்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயர் ஆஃப் ஸ்பைனிஷ்க்கு இன்னும் 2 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். பத்தான் 2 வேற நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது இவங்க கொண்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். இது எண்டு கார்டு மாதிரி தான் தெரியுது, ஏன்னா போஸ்ட் கட் சீனே இல்லை. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் கிடையாது, ஆனால் ஒரு சீனில் மட்டும் கிளாமர்னு சொல்லிட்டு சாங்கில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஒயர் ஸ்பை யூனிவர்ஸ் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் மேக்ஸிமம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியல் என்டர்டைன் மூவியாக இந்த படம் இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இனிமேல் ஸ்க்ரீன் பிளே பெட்டராக பண்ணி, இன்னுமே வில்லனிசம்லாம் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலாகவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம்.